ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வருடத்தில் 2 முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிறைந்த ஒரு கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த திருத்தலத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் நம்மளை உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா மெய்சிலிர்க்க வைக்க போகின்றது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்மைத்தன்மை நிறைந்த இந்த திருத்தலத்தில் நிகழக்கூடிய அந்த அதிசயம் என்ன, அதுவும் வருடத்திற்கு 2 முறை மட்டும்தான் நடக்குதுங்க. அன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா லட்ச பக்தர்கள் திருத்தலங்களில் தரிசனத்திற்காக குவிவது, அந்த அழகிய அந்த அதிசயத்தை காண்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த கோவிலை சரணடைவதும் அப்படிங்கிறது காலங்காலமாக நடைபெற்று வந்துட்டுருக்கு. அப்படி அந்த திருத்தலம் எங்கே இருக்குது, அந்த திருத்தலத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அந்த திருத்தலத்தை பற்றிய மேலும் பல மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய பல மர்மமான தகவல்களை பற்றியும் தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அந்த திருத்தலமானது பார்த்தீங்க அப்படின்னா அழகிய மணவாளர்களோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருத்தலங்க. அந்த திருத்தலம் திருச்சி மாவட்டத்தில் உறையூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த திருத்தலத்தில் சுவாமியாக அழகிய மணவாளர்கள் அருள் புரிகிறாங்க. அம்பாளாக கமலவள்ளியும், இந்த திருத்தலத்தினுடைய தீர்த்தமாக கமல புஷ்கரணி அப்படிங்கிறதும் இருக்குங்க. இந்த திருத்தலத்தினுடைய தல சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்புக்குரியதாகவே இருக்கிறது. பொதுவாக பெருமாள் ஸ்தலங்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சந்தன பிரசாதம் தராங்க. அம்பாளுக்கு படைக்கப்படக்கூடிய நைவேத்தியத்தில் காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்க்காம மிளகு சேர்க்கப்படுதுங்க. மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் திருமண கூலத்தில் நின்றபடி காட்சி தராங்க. ரங்கநாதரை தாயாரை மணந்து கொண்டதால் இங்கு சுவாமி தாயார் இருவருமே அவரை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி இருக்காங்க. திருமண தடை இருக்கிறவங்க ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டா திருமணம் நிச்சயமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி இந்த திருத்தலத்தில் தாயாரின் பிறந்த தலம் அப்படிங்கிறதுனால இவளே இங்கு பிரதானமாகவே இருக்காங்க. இவளது பெயரால் இந்த தலம் பார்த்தீங்க அப்படின்னா நாச்சியார் கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராகவே இருக்காங்க. பெருமாளும் உற்சவர் கிடையாதுங்க. அதே மாதிரி திருமாலின் பக்தரான நங்கசோழ மன்னன் இந்த பகுதியை ஒரு காலத்தில் ஆண்டு வந்திருக்கான். அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. திருமாலிடம் குழந்தை பாக்கியம் தரும்படி வேண்டினான். தன்னுடைய தீவிர பக்தனுக்காக மகாலட்சுமியே மன்னனின் மகளாக அவதரிக்கும்படி திருமால் அனுப்பியிருந்தார். ஒரு சமயம் நந்த சோழன் வேட்டைக்கு சென்றபோது ஒரு தடாகத்தில் தாமரை மலர்ல ஒரு குழந்தை படுத்திருப்பதை கண்டான். மகிழ்ச்சியுடன் அக்குழந்தையை எடுத்து கமலவள்ளி என பெயரிட்டு வளர்த்தான். பருவம் அடைந்ததும் தோழியருடன் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தாங்க. அப்போது திருமால் அவள் முன்பு குதிரையில் சென்றார். அவரை கண்ட கமலவள்ளி அவர் மீது காதல் கொண்டாங்க. அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என நினைக்கவும் செய்தாங்க. இதை புரிந்து கொண்ட திருமால் நந்த சோழனின் கனவில் தோன்றி தான் கமலவள்ளியை மணக்க விரும்புவதாக கூறியிருந்தார். எனவே நந்த சோழன் கமலவள்ளியை ஸ்ரீரங்கம் அழைத்து சென்றார். அங்கு ரங்கநாதருடன் கமலவள்ளி ஐக்கியமானாங்க. பின்பு மன்னன் உறையூரில் கமலவள்ளிக்கு கோயில் எழுப்பினான். நடை திறப்பு அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய நடை பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6:30 மணி முதல் காலை 8 மணி வரைக்கும், அதே போல் காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் இந்த திருத்தலம் திறந்திருக்குங்க. இந்த திருத்தலத்தில் மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி
கார்த்திகையில் திருப்பாணாழ்வார் திருவிழா பார்த்திங்க அப்படின்னா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுதுங்க. இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா திருச்சி மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிறது அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில். அதே போல் இந்த தலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த திருத்தலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதிசயங்கள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஏன்னா பக்தர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த திருத்தலத்தில் காட்சி தருவது அப்படிங்கிறது மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாயாரும் பெருமாளும் பார்த்திங்க அப்படின்னா காட்சி தராங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருத்தலத்திற்கு அம்பாளை வழிபடவும் செய்கிறாங்க. திவ்ய தேச ஆலயங்களில் 2வது என கூறப்படக்கூடிய ஸ்ரீ நாச்சியார் ஆலயம் திருச்சி நகரின் அருகில் இருக்கக்கூடிய உறையூரில் இருக்கு. இந்த திருத்தலத்தில் அமர்ந்த கோலத்தில் தாயார் கமலவள்ளி நாச்சியார் எனும் லக்ஷ்மி தேவியும் நின்ற கோலத்தில் அழகிய மணவாளன் எனும் மகாவிஷ்ணுவும் இருக்காங்க. இங்க திருமங்கை ஆழ்வார் பாடிய பாசுரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆலய தலப்பெருமை அப்படின்னா இங்கு ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து எம்பெருமான் லக்ஷ்மி தேவியை மணக்கிறாராம். அந்த திருமணத்தில் 33 கோடி தெய்வர்களும் தரிசனம் செய்வதாக ஐதீகம். இந்த ஆலயம் எழுந்த வரலாற்று அப்படிங்கிறது ரொம்பவே சுவைக்குரியது அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் இந்த திருக்கல்யாணம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது வருடத்தில் 2 முறை நடைபெறுதுங்க. இந்த அதிசயத்தை அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருந்து பெருமாள் திருச்சி வரைக்கும் கமலவள்ளியை மணக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரியது. எந்த ஒரு ஆலயத்திலையுமே நடைபெறாத ஒரு நிகழ்வாக ஆலயத்தில் நடைபெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியத்திற்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுதுங்க. இந்த நிகழ்வு பார்க்கும் பொழுது நமக்கே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தத்ரூபமாக இருக்கும் அப்படின்னே பக்தர்கள் பலரும் சொல்லியிருக்காங்க. அதனாலே காலம் தவறாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வு நடைபெறும் போதெல்லாம் சுவாமியை காண்பதற்காக அந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்காகவே செல்வாங்களாம். இந்த கல்யாண வைபவத்தை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே நிச்சயம் திருமண தடை இருக்கிறவங்க திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையும் அப்படிங்கிறது ஐயமாகவே சொல்லப்பட்டும் வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா வனங்களில் வசித்த ரிஷி முனிவர்களுக்கு இடையில ஒரு சர்ச்சை தோண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா ரிஷி முனிவர்களை அதிக மரியாதை செலுத்தி மதிப்பவர் யார், சிவபெருமானா, பிரம்மாவா இல்லை விஷ்ணுவா அப்படிங்கிற சர்ச்சை தான். இந்த சர்ச்சை பெரிதாக தொடர அவர்கள் அனைவருமே பிருகு முனிவரிடம் சென்று அவரை அதற்கான விடையை அளிக்குமாறு கேட்டாங்களாம். பிருகு முனிவரும் அதற்கான விடையை தான் 3 லோகங்களுக்கும் சென்று பார்த்துவிட்டு விரைவிலேயே கூறுவதாக கூறியதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி முதல்ல கைலாயத்திற்கு சென்றார். அங்கு அவரை காவலர்கள் வழியிலேயே தடுத்து நிறுத்தினாங்க. சிவபெருமான் தபத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு அவரை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால மனம் விருந்திய பிருகு முனிவர் அடுத்து பிரம்மலோகத்துக்கு போனார். அங்கும் அதே கதைதான். ஆகவே முடிவாக வைகுண்டத்திற்கு சென்றார். அவர் வரவைத்தான் விஷ்ணுவும் எதிர்பார்த்து காத்திருந்தது. அது ஏன் அதற்கு ஒரு பின்னணி கதையும் இருக்கிறதுங்க. இவ்வாறு பூலோகத்தில் அப்போது உறையூர தர்மவர்மன் வம்சத்தைச் சேர்ந்த நந்த சோழன் அப்படிங்கிறவரும் ஆண்டு வந்ததோ குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லப்படுதுங்க.